Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ என்ன டாபிக்னா இதயம் காப்போம் திட்டம். சோ இந்த திட்டத்தை பத்தி ஒரு அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹிந்து நாளிதழ்ல வந்து நமக்கு வந்து குறிப்பிட்டு இது வந்து சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய மக்கள் வந்து பயன்பெற்று இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சோ அதனாலதான் இந்த இதயம் காப்போம் திட்டம்னா என்ன, இதோட பயன்பாடுகள் என்ன, இதனால எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் செய்தியில பார்க்கலாம். மாநிலத்தின் முதன்மை திட்டமான இதயம் காப்போம் அதன் முதல் மதிப்பீட்டில் திடீர் இரத்த குழாய் கூட்டறிகுறி அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளுக்கு உயர் மையங்களுக்கு பரிந்துரைக்கும் முன் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சுகாதார துணை மையங்களுக்கு இதய ஏற்றுதல் அளவுகளை வழங்குவது கண்டறியப்பட்டுள்ளது. நோயாளிகளின் உயிர் வாழ்வு விகிதத்தை மேம்படுத்துவதில் பயனுள்ளதாக இருந்தது. ஓகேவா? சோ முக்கியமா என்ன பண்றாங்கன்னா இந்த இதய நோயோட இருக்கக்கூடியவங்க சில பேருக்கு வந்து சடனா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வரும் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான மாத்திரைகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து பெரிய பெரிய மருத்துவமனை மையங்கள்ல தான் இருக்கும், பெரிய மையங்கள்ல தான் இருக்கும். சோ அதெல்லாம் அங்க போறதுக்கு முன்னாடி அவங்களோட உயிரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சுகாதார துணை மையங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த மருந்துகள் எல்லாமே கொடுத்து வேற யாரும் வந்து அந்த இதய நோயோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல்ல இந்த மருந்துகளை கொடுத்து அவங்க வந்து சுவாசப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுபடி பண்றப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அவங்க இந்த பெரிய மையங்களுக்கு விட்டு அவங்களான சிகிச்சையை வந்து எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ்னால என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. இந்த இதய நோயில இருக்கவங்க யாராச்சும் வந்து வராங்க அப்படின்னா அவங்களோட உயிர் வந்து நிறைய காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதனால அந்த திட்டத்தை பத்தி அடுத்து பார்க்கலாம். இந்த திட்டம் பாக்குறப்ப இத்திட்டத்தின்படி ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படும் போது முதல் 60 நிமிடம், ஓகேவா, ஸோ அந்த முதல் 60 நிமிடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த 60 நிமிடத்துக்குள்ள இதே மாரடைப்பு ஏதாச்சும் வந்தவங்களுக்கு வந்து ஒரு சிகிச்சை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப முதல் 60 நிமிடம் மிகவும் முக்கியமானது. எனவே தூரத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரமாகும். இதனால் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலில் மாரடைப்பு தடுக்கும் மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. ஓகே, ஸோ அதோட முக்கியமான நோக்கமே என்னன்னா அந்த மாரடைப்பை வந்து தடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கோட வர என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கும். அங்க போறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து எல்லா கிராமப்புறங்களையும் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த மாத்திரையை வந்து கொடுத்து அவங்களால சுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க பெரிய மையங்களுக்கு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதோட நோக்கம் தான் இந்த இதயம் காப்பும் திட்டம் அப்படி. ஓகேவா? ஸோ அந்த வகையில் மாரடைப்புன்னு வருவர்களுக்கு அதை தடுக்கும் வகையில் எந்தெந்த மாதிரியான மாத்திரைகளை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஆஸ்பிரின் வந்து 150 mg, அதுக்கப்புறம் குளோபிடோகர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாத்திரை வந்து 75 mg வந்து 4 மாத்திரைகள், அதுக்கப்புறம் அடோர்வாஸ்டாடின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை வந்து 8 மாத்திரைகள். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த இதய மாரடைப்பு நோயோட வரக்கூடியவங்களுக்கு வந்து கொடுத்து நீங்க வந்து இந்த மாத்திரை வந்து எடுத்துவாங்க. இந்த எடுத்துட்டு இருக்கப்ப வேற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பெரிய கவர்மெண்ட் ஜிஹெச் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி ஓகே, ஸோ இந்த திட்டத்தை வந்து எப்படி வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதுபடி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் பாக்குறப்ப நெஞ்சு வலி மாரடைப்பு உட்பட்ட இருதய நோய்களுக்கான ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வந்த 6493 நோயாளிகளில் 97.7% பேரும் உயிர்கள் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற நமக்கு உள்ளது. ஸோ இது வந்து பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு சக்சசிவ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, 97.7% ரொம்ப ரொம்ப ஹை பெர்சன்டேஜ் தான் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 2.2% பேர் மட்டுமே உயிரிழந்ததாகவும் அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் உயர் ரத்த அழுத்த உள்ளிட்ட இணை நோய்கள் இருந்துள்ளது இந்த ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளன. ஓகேவா? அந்த 6493 பேஷண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து 97.7% வந்து காப்பாற்றிட்டாங்க. மீதி உள்ள பேர் வந்து காப்பாற்ற முடியல. எதனால காரணம் அப்படின்னு பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து 10 வருஷமா வந்து அந்த பிளட் பிரஷர் வந்து அதிகமா இருந்திருக்கலாம், இல்லைன்னா மற்ற அந்த இருதய சம்பந்தப்பட்ட மற்ற இன நோய்கள் வந்து இருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க வந்து கரெக்டா அந்த காலகட்டத்துக்குள்ள அவங்களால காப்பாற்ற முடியல. ஓகேவா? ஸோ அது போக மிச்சம் எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த திட்டத்தின் மூலியமா வந்து அவங்களோட மாரடைப்புல அவங்களை வந்து காப்பாத்திருக்காங்க அந்த திட்டத்தின் மூலியமா. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம் பாக்குறப்ப இதயம் காப்போம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பத்தி பார்த்துருக்கோம். இது வந்து முக்கியமா என்னன்னா இதய மாரடைப்பு வர நோய்களோட வரக்கூடியவங்களுக்கு அந்த நோயை வந்து தடுக்கக்கூடிய மாத்திரைகள் எங்க கொடுக்குறாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை மையங்கள் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது மூலியமா என்ன பண்றாங்கன்னா அந்த மாரடைப்பால் உயிரிழப்புகளோட விகிதத்தை வந்து குறைக்கக்கூடியதான் இந்த திட்டம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பிலிம்ஸ் வந்து மேபி குரூப் 2 வந்து கேட்கறாங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து எதை நோக்கமாக கொண்டது அப்படிங்கிற நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா?
ஸோ அதுபடி பாக்குறப்ப இந்த மாதிரி ஆன்சர் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை பத்தி வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.